ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கலாம், அதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுவும் ஒரு 1 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிப்போம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மிளகா எடுத்துக்கலாம், பச்சை மிளகா 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அதுவும் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிப்போம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம். கடைசியில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அது அப்படியே மேலே தூவிட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் வந்து நம்ம வந்து இட்லி மாவு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மாவு வந்து நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரத்துக்கு தேவையான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் லைட்டாக வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தையா, அதை வந்து அந்த குழி பணியாரம் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் நல்லா மாவு ஃபுல்லாக வந்து ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் வந்து அது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து திருப்பி விடுங்க. அது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேகட்டும். அதுவும் வந்து கலர் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. வீட்டில் வந்து எப்பயும் வந்து தோசை, இட்லின்னு போராக சாப்பிடாம குழி பணியாரம் இந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வெந்து முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 பெரட்டு, அந்த பக்கம் ஒரு 2 பெரட்டு பெரட்டினீங்கன்னா நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துப்போம் தனியாக. அதில் வந்து குழி பணியாரம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து அந்த பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண குழி பணியாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது வெந்திருக்குன்னு நம்ம புட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உங்கள் குழி பணியாரம் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.